பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். அண்மை செய்தி: சென்னை துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் இளைஞர் மீது தாக்குதல் நடத்த சம்பவத்தில் 3 காவலர்கள் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். சென்னை துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் உளவு பிரிவு காவலராக பணியாற்றி வந்த ஹரியரசுதன் நேற்று ஒரு மாணவனை, அதாவது கல்லூரி படிக்கக்கூடிய அந்த மாணவன், ஆனால் அவனை காவல் நிலையம் அழைத்து அவரை அடிக்கக்கூடிய அந்த வீடியோ, அதாவது ஒரு 10 செகண்ட் வீடியோ வெளியாகி இருந்தது. இந்த நிலையில அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்ட நபர் யார் என்ற தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில அந்த வீடியோல இருந்தவர் ஹரியரசுதன், அவர் உளவு பிரிவு காவலர் என்று தெரிய வந்தது. அந்த காவலரை நேற்று அவரை கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார், அதாவது விஆர் கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மிகவும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில ஹரியரசுதன் உளவு பிரிவு காவலராக பணியாற்றிய போது ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அந்த காவலர்கள் மீது அவர் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அந்த காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில இந்த 8B என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராஸ்டிடியூஷன் மட்டும் இல்லாமல் பல இல்லீகல் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அதுக்கு காவலர்கள் அதற்கு அதுல டைஅப்ல இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் தொடர்ச்சியாக அந்த சம்பந்தப்பட்ட நடத்தக்கூடிய அந்த இல்லீகல் நடத்தக்கூடிய நபர்களுடன் அவர்கள் கான்டாக்ட்ல இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதை ஹரியரசுதன் ரிப்போர்ட்டாகவும் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குரூப்ல ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்த அந்த காரணத்தினால தற்போது அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிய, அதாவது ஹரியரசுதன் இருக்கும் போதும் சரி, அவர் பிஆர்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பணியாற்றிய அந்த காவலர், அதாவது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலரான எழுத்தர் வினோஜ் என்பவரும் அதே போல அதே காவல் நிலையத்தில் பணியாற்றிய மற்றொரு காவலர் புஷ்பராஜ், ஆனால் தற்போது இவர் இப்போ ஏவிஎஸ்ல அவர் பணியாற்றி இருக்கிறார். இந்த 2 காவலருமே, புஷ்பராஜ் மற்றும் வினோஜ், இந்த 2 காவலருமே தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த வீடியோ வெளியான விவகாரத்துல அந்த வீடியோல இருக்கக்கூடிய அந்த உளவு பிரிவு காவலராக பணியாற்றிய ஹரியரசுதனும் விஆர் கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேருமே தற்போது இந்த வீடியோ வெளியான விவகாரத்தில் தான் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ வெளியான விவகாரத்தில் ஹரியரசுதன் உளவு பிரிவு காவலரும் அவர் விஆருக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிய எழுத்தர் வினோஜ் மற்றும் அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றி தற்போது ஏவிஎஸ்ல பணியாற்றக்கூடிய புஷ்பராஜ், இந்த 2 காவலர்களுமே ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மொத்தம் 3 காவலர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் விஆர் கண்ட்ரோல் ரூமுக்கும், 2 ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.